ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அருள் கூறுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே, வாரும் ஆவியே, தூய ஆவியே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. தெய்வீக அக்கினியே இறங்கி வாருமே, உம் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையாம். தெய்வீக அக்கினியே இறங்கி வாருமே, உம் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையாம். திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையாம். ஆவியான தேவனே அருள் கூறுமே, அருட்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே, ஆட்கொள்ளுமே. ஆமீன். அன்பின் ஆண்டவரே, நீதாம் இந்த நேரத்தில் எங்கள் எல்லோரையும் உம்முடைய தூய ஆவியின் வல்லமையினால் ஆட்கொண்டு எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய திருப்பாதத்திலே எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விண்ணப்பங்களோடு நாங்கள் நிற்கின்றோம். ஆண்டவர்தாம் இந்த நேரத்தில் எங்களை கண்ணோக்கி பார்த்தருளும். அன்றைக்கு இஸ்ராயேல் மக்கள் எகிப்து நாட்டிலே உம்மை நோக்கி அழுகுரல் எழுப்பிய பொழுது, வேதனை குரலை எழுப்பிய பொழுது, நீர்தாமே அந்த குரலை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படியாக இறங்கி வந்தீர் என்று நாங்கள் பார்க்கின்றோம். மோயிசன் வழியாக அவர்களை விடுதலையாக்கினீர் என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அதுபோல் இந்த நேரத்திலே அன்பின் ஆண்டவரே, நாங்களும் மன்றாடும் பொழுது நீதாமே எங்கள் விண்ணப்பங்களுக்காக செயலாற்றி எங்களிடத்தில் யாரெல்லாம் செபிக்கும்படி கேட்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் எங்கள் விண்ணப்பத்தை சந்தித்தார், எங்கள் வாழ்க்கையிலே விடுதலை தந்தார், அற்புதம் செய்தார் என்று உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்த உம்முடைய அருக்கரங்களிலே வருகின்றோம். நாங்கள் மன்றாடும் பொழுது ஆண்டவருடைய கரம் செயலாற்றுவதாக. வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், நோய்கள், கட்டுக்கள் உள்ளவர்கள் இந்த நாளிலே மன்றாடும் பொழுது பூரண விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவர் இந்த நேரத்தில் எங்களையும் எங்கள் இல்லத்தையும் உம்முடைய பிரசன்னத்தினால் ஆட்கொள்ளும். உம்முடைய திருக்கரம் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி உம்முடைய அருக்கரங்கள் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமேன். இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது என் மீட்பெறாம் கடவுளை நினைக்கின்றது. என்னான்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது என் மீட்பெறாம் இறைவனை நினைக்கின்றது. ஆமென். அன்பும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே, இந்த வேளையிலும் நாங்கள் எங்களுடைய தேசத்திலே, எங்கள் தாய் நாட்டிலே போரினால் இறந்த மக்களுக்காகவும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் உம்மிடத்திலே வருகிறோம். ஆண்டவரே, தொடக்க நூல் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம். காயின் ஆபேலை கொலை செய்த போது ஆண்டவர் கூறினார், நீ என்ன செய்து விட்டாய்? உன் சகோதரனின் இரத்தத்தின் குரல் மண்ணில் இருந்து என்னை நோக்கி கதறிக் கொண்டிருக்கின்றது என்று. ஆமா ஆண்டவரே, போரினால் இறந்த ஒவ்வொருவருடைய உயிரும் ஒவ்வொருவருடைய இரத்தம் மண்ணில் இருந்து உம்மை நோக்கி கதறிக் கொண்டிருக்கின்றது என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. அந்த கதறலுக்கு ஒரு பதில் கொடுக்கும்படியாக இந்த நாட்களிலும் தகப்பனே, ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆற்றி தேற்றி அந்த இறப்புக்கு பரிகாரமாக எங்கள் தேசத்து மக்களுக்கு ஒரு நல்ல புத்துயிரான வாழ்க்கையை நீர் கொடுக்கும்படியாக மன்றாடுகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த வேளையிலும் எந்தெந்த குடும்பங்கள் தங்களுடைய இழப்புகளை நினைத்து கதறிக் கொண்டிருக்கின்றார்களோ அந்த குடும்பங்களிலே உம்முடைய தேவ சமாதானம் இறங்கும்படியாய் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தின் இழப்புகளும் உம்முடைய ஆறுதலினால் ஆண்டவரே
நிறைவாக்கப்பட்டு அந்த குடும்பங்கள் சமாதானத்திலும் நிறைவிலும் வாழ நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையிலும் புதிதாக வந்திருக்கின்ற அரசாங்கம் இந்த குடும்பங்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லவை செய்து, முக்கியமாக இன ஒழிப்பினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற எங்கள் மக்களுக்கு நன்மையான திட்டங்களை எடுத்து அவைகளை செயல்படுத்த நீர்தாமே நாட்டு தலைவர்களோடு இருக்கும்படியாக மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஒடுக்கப்பட்ட அனைவருக்கும் நீர் உரிமைகளை வழங்குகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறபடி எங்கள் தாயகத்திலே ஒடுக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் நீர் உரிமைகளை கொடுத்து ஆசீர்வதித்து வாழ வைக்க வேண்டுமாய் வல்லமை உள்ள உம்முடைய நாமத்திலே நாங்கள் ஜெபம் கேட்டு நிற்கின்றோம் ஆண்டவரே. அதுபோல தகப்பனே, எங்களுடைய நாட்டு சூழலின் நிமித்தம் நாட்டை விட்டு இடம்பெயர வேறு நாட்டுக்கு குடி போகும் எண்ணத்துடன் வந்த சில வாலிபர்கள் ஒரு குடும்ப தலைவன் முகவர்களால் ஏமாற்றப்பட்டு போர் நடக்கின்ற இராணுவத்திலே வலுக்கட்டாயமாக சேர்க்கப்பட்டிருக்கின்றார்கள். அப்பா, சிறைப்பட்டவர்களுடைய பெருமூச்சு உமக்கு முன்பாக வரும்படியாய் மன்றாடுகிறோம். யார் யாரெல்லாம் இப்படியாக சிறைப்பட்டு போயிருக்கிறார்களோ அவர்களுக்கு வேண்டிய விடுதலையை நீர் இந்த வழியில் இருந்து கொண்டு போக சித்தமாய் இருக்கிறீரோ அந்த வழி மூலமாக அதற்கான கதவுகளை திறந்து அடைக்கப்பட்டிருக்கின்ற அவர்களை வலுக்கட்டாயமாக இராணுவத்திலே இருந்து அப்பா சண்டையிட வேண்டிய சூழ்நிலையிலே இருக்கின்ற அவர்களை நீர் விடுதலை ஆக்கி அவர்களுக்கு புதிய வாழ்க்கையை கட்டளையிட வேண்டுமாய் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை என்று நீர் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்க வந்தேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த வேளையிலும் சிறைப்பட்டு போயிருக்கின்ற ஒவ்வொருவரையும், இந்த மக்கள் மட்டுமல்ல ஆண்டவரே, எங்கெல்லாம் யார் யாரெல்லாம் சிறைப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களை நீர் விடுவித்து வாழ வைக்க வேண்டுமாய் உம்மிடத்திலே மன்றாடி நிற்கின்றோம் அப்பா. இன்னும் ஆண்டவரே, குறைக்கேறியதால் ஐசியூவில் இருக்கின்ற ஒரு இளம் மகளுக்காக உம்மிடத்திலே வருகின்றோம் ஆண்டவரே. உம்முடைய உயிரூட்டும் வல்லமை, உயிரளிக்கும் வல்லமை, அந்த ஜீவ சுவாசம் இப்பொழுதே அந்த மகள் மீது இறங்கும்படியாக மன்றாடுகிறோம். நீர் அன்றைக்கு யாவீரின் மகளுக்கு புத்துயிரும் புதுவாழ்வும் கொடுத்த தேவன். விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள், நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதீர்கள் என்று சொல்லி அப்பா அந்த சிறுமியை நீர் கையை பிடித்து தூக்கி எழுப்பிய தேவன் ஆண்டவரே. அதுபோல இந்த மகளுக்கும் நீர் புத்துயிரையும் புது சுவாசத்தையும் கொடுத்து ஆண்டவரே மீண்டுமாக அந்த மகள் நோயின் படுக்கையிலிருந்து எழும்பி தன்னுடைய காரியங்களை கவனிக்க நீர் உதவி செய்ய வேண்டுமாய் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அப்பா, விசுவாசம் உள்ள மன்றாட்டு நோயாளிகளை குணப்படுத்தும் என்று சொன்னீரே. இதோ நாங்கள் ஒரு மனமாக விசுவாசத்தோடு மன்றாடி அனைத்து விண்ணப்பங்களையும் உம்முடைய திருக்கரத்திலேயே ஒப்பு கொடுத்து நிற்கின்றோம். நீரே ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் தருவதற்காய் உமக்கு நன்றி நன்றி நன்றி. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்துக்காய் நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலே எங்கள் புதுவாழ்வு குழுவின் நத்தார் விசேட வழிபாடுகளை மது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் தாமே பொறுப்பேற்றுக் கொள்வீராக ஆண்டவரே. மது பிறப்பை மகிழ்ச்சியோடு பாடி துதித்து போற்றுகின்ற அந்த வேளையிலே தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த தேவாலயம் மீது இருக்கும் வண்ணமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாடல்கள் மூலம் இசைகள் மூலம் நாமத்தை உயர்த்தும் பிள்ளைகள் மேல் உமது வல்லமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பாடல் குழுவில் உள்ள பணியாளர்கள், இசைக்குழுவில் உள்ள பணியாளர்கள் நல்ல உடல் சுகத்தையும் நல்ல குரல் வளத்தையும் தேவன் கொடுப்பீராக. இசைகளை இசைக்கும் பணியாளர்கள் மேல் இசை ஞானம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். கரங்களிலே உமது வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வழிபாடு தொடங்கி முடியும் மட்டும் ஆண்டவருடைய பிறப்பின் மகிமை அந்த தேவாலயம் முழுவதிலும் மூடிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். நன்றி வழிபாடு உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த நன்றி வழிபாடு ஆண்டவரே மிக சிறப்பாக நடைபெற தேவனுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருவர் மேலும் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நீ செய்த நன்மைகளை உமக்கு நன்றியாக சொல்லுகின்ற பொழுது சொல்லுகிறவர்கள் மேலும் கேட்கின்றவர்கள் மேலும் இணையதளம் மூலம் பார்க்கின்றவர்கள் மேலும் ஆண்டவருடைய தொடுதல் இருப்பதாக ஒவ்வொருவருடைய நன்றியும் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும் வண்ணமாக வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
இணையதளத்திலே பார்க்கின்றவர்களும் சரி, நாங்கள் பங்கு பெற்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் குடும்பங்களிலும் அந்த நன்றிகளை ஒவ்வொரு சொல்லுகின்ற பொழுதும் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் உமது வார்த்தையிலே நாங்கள் மென்மேலும் வேரூன்றி உமக்கு நன்றி உள்ள குடும்பமாக நாங்கள் வாழ்நாள் முழுவதும் வாழும் வண்ணமாக தேவன் அந்த வழிபாடை ஆசீர்வதிப்பீராக. உமது நாமம் அன்றைய நாளிலே மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதுபோல ஆண்டவரே, புதுவருட வழிபாடு உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் அந்த வழிபாடை பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆண்டவரே. வருடத்தின் முதல் நாள் ஆசீர்வாத வழிபாடு ஆண்டவரே. ஆண்டோடைய வாக்குத்தத்தம் பெறுவதற்காக எவ்வளவோ பேர் தங்களை கரங்களிலே நீட்டுகின்ற பொழுது உமது வாக்குத்தத்தம் அவருடைய வாழ்க்கையிலே சொன்னதை செய்யும் என்று நீ சொல்லியிருக்கிறீர். அந்த வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே சொன்னதை செய்யவும் விடுதலையை பெறவும் ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. அந்த வாக்குத்தத்தம் ஆண்டவரை வெறும் எழுத்து மாத்திரம் அன்று இல்லாமல் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே மது வல்லமையும் அபிஷேகம் பரிசுத்தாவின் தொடுதலும் ஒவ்வொருடைய இல்லங்களிலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இணையதளத்திலே பார்க்கின்ற ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே உமது பிரசனத்தினால் மூடிக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முக்கியமாக ஆண்டவரே, போட்டலோவில் இருந்து வருகின்றவர்கள், மிசசாக்காவில் இருந்து வருகின்றவர்கள், இன்னும் தொலை இடங்களில் இருந்து வருகின்ற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆண்டவரே. அவர்கள் நேரத்துக்கு இறங்கி நேரத்துக்கு இந்த வழிபாடுகள் வந்து கலந்து கொண்டு மீண்டுமாய் அவர்கள் போகும் மட்டும் ஆண்டவருடைய கரம் அவர்களோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் அந்த வாகனத்தை அக்கம் பக்கம் முன்னும் பின்னுமாக மூடிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய வழிபாடு எல்லா வழிபாடுகளிலும் ஆண்டவரே சவுண்ட் சிஸ்டங்களை எல்லாம் ஆண்டவரே நீர் சீர்படுத்தி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எந்த ஒரு பிழைகளும் எந்த ஒரு தடங்களும் இல்லாதபடி ஆண்டவர் தாமே செய்கின்றவர்கள் கூட இருந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சரியான நேரத்துக்கு தொடங்கி ஆண்டவரே சரியாக முடிக்க தேவன் அந்த நேரங்களை எல்லா மக்களுக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் அதை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் நேரத்துக்கு போய் அந்த எல்லாவற்றையும் செய்ய காலநிலை சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் தேவன் சரிப்படுத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் நாவின் வார்த்தைகளை எல்லாம் தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு தந்த ஆயனை உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் தாமே அவரை முழுவதுமாய் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. காண்டாமிருகத்துக்கொத்த பரிசுத்தாவின் அபிஷேகமும் வல்லமையும் பிரசன்னமும் எப்பொழுதும் அவர் கூட இருந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவாலயத்தை சுற்றிலும் ஆண்டவரே தேவதூதர்கள் புடைசூழ நின்று எங்கள் எல்லாரையும் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மற்றும் தகப்பனே, நத்தார் விடுமுறை நாட்களிலே குடும்பங்களின் தேவைகளை சந்திப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரின் ஒற்றுமை சமாதானம் அன்பு எப்பொழுதும் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிறப்பின் மூலம் ஒவ்வொருவரும் மனமகிழ்ச்சியோடு சமாதானமாய் வாழ தேவன் அந்த பிறப்பை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். மற்றும் ஆண்டவரே, நாடுகளுக்கிடையே இருக்கின்ற போர் சூழல்கள் எல்லாம் ஆண்டவரே நீர்தாமே ஒரு சுமூகமான நிலைக்கு கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். போர் சூழல்கள் எல்லாம் மறைந்து ஆண்டவரே சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நாட்டு தலைவர்களுக்கு போர் நடக்கின்ற நாட்டு தலைவர்களோடு பேசும் ஆண்டவரே சமாதானத்தை கொண்டு வருகின்ற நல்ல நாட்டு தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கதைத்து அப்பா இந்த போர் சூழல்கள் எல்லாம் ஆண்டவர் நிப்பாட்டி மகிழ்ச்சியாக இந்த மக்கள் இந்த உலகத்திலே வாழ தேவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். முக்கியமாக ஆண்டவரே, இந்தியாவிலே வேளாங்கண்ணி இடத்திலே 3 பிள்ளைகளின் தகப்பன் நெஞ்சுவலி காரணமாக வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிற தேவன் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. விண்ணையும் மண்ணையும் படைத்த தேவன் நீர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோன்று நீர் கேட்கிறீர் ஆண்டவர். ஆமாண்டவரே, நாங்கள் உண்மையிலே விசுவாசம் வைத்து அந்த மகனை உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. லங்ஸிலே அந்த ஃப்ளூட் இருப்பதாக அறிந்திருக்கிறோம். உடல் முழுவதும் ஆண்டவரே அந்த சளி மூடி இறுகி இருப்பதாக நாங்கள் அறிந்து இருக்கின்றோம். மூச்சு விட முடியாமல் அந்த சகோதரம் இருக்கிறதை தேவன் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. நீர் மரித்து அந்த கல்லறைக்குள்ளே நீர் அடக்கம் பண்ணப்பட்ட பொழுது உமக்குள் வந்த அந்த ஆவி அந்த சகோதரனுக்குள் செல்லும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இங்கிருந்து ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவரே அந்த சகோதரனுடைய உடலிலே ஒரு அற்புதம் நடக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்று லாசருவை பார்த்து இறந்து போன லாசருவை பார்த்து வெளியே வாண்டு சொன்ன அது வார்த்தை அந்த லாசருவை வெளியே கொண்டு வந்தது போல ஆண்டவரே, நாங்களும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த சகோதரனை தொடும்படியாக ஜெபிக்கிறோம். அது தொடுதல் அந்த சகோதரன் உடலிலே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம்
ஜெபிக்கிறோம். நாளைய தினமோ இப்பொழுது ஆண்டவரே டாக்டர்மாரோ நர்ஸ்மாரோ அவரை பார்க்கின்ற பொழுது அந்த உடலிலே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை காண தேவன் ஆசீர்வதியும். அந்த குடும்பத்திலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அந்த மனைவி பிள்ளைகளுக்கு தேவன் நிறைவாக கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே எல்லாவற்றையும் எங்கள் நாயகனாம் இயேசுவின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே சிங்க குட்டிகள் பட்டினி இருக்கும் கத்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று நீ சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே அதுபோல் ஆண்டவரே நாங்கள் எந்த விதத்திலும் குறைவுபட்டு போகாதபடி வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவரே உமது நாமம் உயர்த்தும் வண்ணமாக எல்லா விண்ணப்பங்களையும் சந்திப்பீராக. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். 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 எங்கள் நம்பிக்கையின் ஆண்டவரே, நாங்கள் நம்புகிற தெய்வமே, இதோ எங்கள் கஷ்டங்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் ஆண்டவரே சுமந்து வந்திருக்கின்றோம். அப்பா, நீர் எங்கள் விண்ணப்பங்களை கேட்கின்றீர். உன் கண்ணீரை கண்டேன் நான் உனக்கு சுகம் அளிப்பேன் என்று கூறிய ஆண்டவரே, 34 வயதுடைய எமது தாயகத்தில் ஆண்டவரே 2 சிறுநீரகத்தை இழந்து தவிக்கின்ற ஒரு மகனை ஆண்டவரே உம்மிடத்தில் கொண்டு வருகின்றோம். ஆண்டவரே, இவரை தொடும் ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளால் இவரை தொடும் ஆண்டவரே. இவருடைய இந்த சிறுநீரக பாதிக்கப்பட்டிருப்பால் ஆண்டவரே பல துன்பங்களை ஆண்டவரே அனுபவிக்கிற இவருக்கு ஆண்டவரே நீரே பலத்தை கொடுத்தரலும் ஆண்டவரே. இவருடைய சிறுநீரக உறுப்பு ஆண்டவரே பலம் பெற்று ஆண்டவரே எல்லா உறுப்புகளும் ஆண்டவரை சீராக இயங்க நீர் அவருக்கு செய்ய போற அற்புதத்துக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இவருக்கு சத்திரை சிகிச்சை செய்கிற ஆண்டவரே இந்த வைத்தியர்களை உங்களோட பாதுகாவத்தில் கொண்டு வருகின்றோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீரே அவர்கள் மூலம் வைத்தியனாக இருந்து ஆண்டவரே இவருக்கு நல்ல பூரண சுகத்தை ஆண்டவரை கொடுத்து மீண்டும் அவர் தன்னுடைய சுயநிலைக்கு ஆண்டவரை இயங்கி தன்னுடைய வேலைகளை தானே செய்வதற்கு நீரே அவருக்கு உறுதி அளிக்க வேண்டுமாய் ஆண்டவரை உம்மிடம் நம்பி வருகின்றோம் ஆண்டவரே. இந்த மகன் உம்முடைய சுகம் பெற்று மீண்டும் உம்மிடத்தில் அவர் நன்றியோடு உம்மை போற்றி துதிக்க நீர் அவருக்கு செய்கிற அற்புதத்துக்காக ஆண்டவரே நன்றி கூறுகின்றோம். இவருடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தலும் ஆண்டவரே, இவர் குடும்பத்திலே நிலவுற ஆண்டவரே இந்த வேதனை துன்பங்கள் நீங்கி எல்லோரும் சமாதானத்தோடும் விடுதலையோடும் மகிழ்ச்சியோடும் வாழ உம்முடைய ஆசீர்வாதம் இந்த குடும்பத்துக்கு இருக்கும்படி ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுகின்றோம். இன்னுமாய் ஆண்டவரே காலிலே ஏற்பட்ட புண் காரணமாக சத்திர சிகிச்சை செய்து கொண்டிருக்கிற மகனை உம்மிடத்தில் கொண்டு வருகின்றோம். அப்பா, இவருடைய புண்கள் நீங்கி ஆண்டவரே அவர் பூரண சுகம் பெற்று ஆண்டவரே மீண்டுமாய் அவர் தன்னுடைய இயல்பு வாழ்க்கை ஆண்டவரை வாழ்வதற்கு நீர் அவருக்கு தைரியத்தையும் பலத்தையும் ஆண்டவரை குணமளிக்கிற வல்லமையும் ஆண்டவரை கொடுக்க போற கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே இந்த மகனை உம்முடைய பாதத்தில் ஒப்படைக்கின்றோம். இவரை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நம்பிக்கையோடு கேட்கிற இவருக்கு ஆண்டவரை நீர் பதில் கொடுத்து உம்முடைய விசுவாசத்தை அவருக்கு மென்மேலும் வளர்க்க ஆண்டவரே நீர் அவருக்கு செய்கிற அற்புதத்துக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. தந்தையே, இவரை நீர் பொறுப்படுத்து உம்முடைய பாதத்திலே ஆண்டவரை வழி நடத்தும்படி உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம் ஆண்டவரே. இன்னுமாய் ஆண்டவரே இந்தியாவிலே மின்சாரம் தாக்கியதால் ஆண்டவரை பாதிப்புக்குள்ளாயிருக்கிற இந்த தாயை ஆண்டவரை உம்மிடத்தில் ஒப்படைக்கின்றோம். அப்பா, இவருக்கு எந்த இடத்தில் ஆண்டவரை பாதிப்பு ஏற்பட்டுக்கிறதோ அந்த பாதிப்பிலே ஆண்டவரை உம்முடைய கரத்தை வைத்து உம்முடைய ஆசீரை ஆண்டவரை அந்த மகளுக்கு கொடுத்து ஆண்டவரை அவ புத்துயிர் பெற ஆண்டவரை நீரே செய்ய போற அரிய செயலுக்காக ஆண்டவரை உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே அந்த தாயாருடைய சூழ்நிலையை நீரே அறிவீர் ஆண்டவரே. அந்த குடும்ப சூழலே அவர் எவ்வாறு தயங்கி இருப்பார் என்பதையும் ஆண்டவரே நீரே காண்கின்ற தேவன் ஆண்டவரே. அந்த குடும்ப சூழலை ஆண்டவரை நீர் மாற்றி அங்கேயும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் ஆண்டவரை விடுதலையும் சந்தோஷத்தையும் ஆண்டவரை நீர் கொடுக்க போற கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவரே. ஆண்டவரே அன்று வெள்ளப்பெருக்கத்தினால் ஆண்டவரே எல்லோரையும் பாதுகாத்து விடுதலை அளித்த தேவன் இன்றும் ஆண்டவரே எங்களுடைய தாயகத்திலே ஆண்டவரே சீரற்ற கால நிலையால் ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற அனைத்து மக்களையும் அவருடைய பொருள்களை அனைத்தையும் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் கொண்டு வருகின்றோம். ஆண்டவரே யார் யார் பாதிக்கப்பட்டு ஆண்டவரே அவர்கள் துன்பத்துக்குள்ளாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே சந்தியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்தியும் ஐயா. உம்முடைய அருட்கரம் அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு மீண்டுமாய் ஆண்டவரை நல்ல ஒரு இயல்பு நிலை ஏற்பட ஆண்டவரை நீர் செய்ய போற கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அதே வேளையில் ஆண்டவரே இந்த காலநிலை சீராக மாறி ஆண்டவரே இவர்கள் இயல்பு வாழ்க்கையோடு ஆண்டவரை வாழ்வதற்கு என்னென்ன தடைகள் இருக்குதோ அவற்றை எல்லாம் அகற்றி அவர்களுக்கு இப்படிப்பட்ட தேவைகள் யார் யார் மூலம் கிடைக்க வேணுமோ ஆண்டவரே அவற்றை நீர்
நீரை அவர்கள் மூலம் செயல்படுத்தி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அவர்களை ஆண்டவரே சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழ உம்முடைய ஆசை ஆண்டவரை பொழிய போற கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இன்னுமாய் ஆண்டவரே ஐரோப்பா நாட்டிலேயும் ஆண்டவரே மற்ற ஏனைய நாடுகளிலேயும் இப்படியான காலநிலை ஆண்டவரை மாறி பாதிப்புக்குள்ளாய் இருக்கிற ஒவ்வொரு இடத்தையும் ஆண்டவரை உம்முடைய பாதத்தில் கொண்டு வருகிறோம். அப்பா நீரே எல்லாவற்றையும் சீராக்கி ஆண்டவரை நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்க உம்முடைய ஆசீரும் அருளும் எல்லோரிடத்திலும் ஆண்டவரை பொழியும்படி உம்முடைய கெஞ்சி மன்றாடி நிற்கின்றோம். எங்கள் நல்ல தகப்பனே, ஆமீன், ஆமீன், ஆமென். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கள் தானப்பா. கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆமென். ஆமென். இரக்கமும் கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, நாங்கள் மன்றாடும் போது எங்கள் குரலை கேட்டருளும். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்கு பதில் அளித்தருளும். நீர் நல்லவர், வல்லவர், வாக்கு மாறாதவர். எளியோரின் விருப்பத்தை நீர் நிறைவேற்றுகின்றீர். அவர்கள் உள்ளத்துக்கு ஊக்கம் அளித்து அவர்களுக்கு செவிசாய்க்கின்றீர். விசுவாசத்தோடு எங்கள் விண்ணப்பங்களை உம்மிடம் கொண்டு வருகின்றோம். இந்தியாவில் வியாபாரம் செய்யும் ஒரு குடும்ப தலைவனின் தொழிலில் தொடர்ச்சியாக ஏற்படும் தடைகள், பின்னடைவுகள் மாறி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இந்த மகனின் வியாபாரத்தை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினால் இவரின் தொழிலை பரிசுத்த இரத்தத்தால் கழுவி தடைகளை நீக்கி செழிப்படைய செய்தருளும். இவருடைய தொழில் சிறப்பாக தொடர்ந்து செயல்பட சரியான இடங்களில் இருந்து உதவிகளை அனுப்பியருளும். இந்த தொழிலில் முதல்வராக நீரே கூட இருந்து வழிநடத்தி வளரச் செய்து பெரிதாக்கியருளும். வளர்ச்சியை முடக்கி விடாதபடி இந்த தொழிலை உமது நாமத்தினால் காத்தருளும். தடையாய் வரும் காரியங்களை வெளிப்படுத்தி அதை சரி செய்யும் வழியையும் ஞானத்தையும் அவருக்கு கொடுத்தருளும். இந்த தொழிலை தெய்வீக அன்பினால் கிருபையாய் வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படி மன்றாடுகின்றோம். மற்றும் சொந்த தொழில் வியாபாரம் செய்யும் அனைவருக்காகவும் வேலை செய்பவர்களுக்காகவும் மன்றாடுகிறோம். உன் களஞ்சியங்களில் நீர் கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் என்று உமது வார்த்தை கூறியுள்ளது. அதன்படி எல்லோரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. வியாபாரங்களிலும் வேலைகளிலும் தடைகள் வராமல், வருமானத்தில் குறைவுபடாமல், அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவுக்கு செழிப்பையும் மன மகிழ்ச்சியையும் கொடுத்து பாதுகாத்து வழி நடத்துவீராக. உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீர் நட்பேறும் நலமும் பெறுவீர் என்ற வார்த்தையின்படி ஆசீர்வதித்து வாழ வைப்பீராக. இந்த மன்றாட்டுக்களை இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டி நிற்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமென். ஆமென். அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, பரிசுத்தமான நல்ல தகப்பனே, இதோ இந்த ஜெப வேளையில் தாமே மே நோக்கி வருகிறோம். வாழ்வும் வழி மொழியும் சத்தியமாக வந்த தெய்வம், உம்மால் தான் நமக்கு விடுதலை உண்டு, வாழ்வுண்டு, வெற்றி உண்டு, சுகம் உண்டு, பலன் உண்டு என்று மே நோக்கி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, Yes, Lord. நாளிலும் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் உம்மை வழிநடத்தும்படியாக அது கரங்களில் வருகிறோம். ஆண்டவரே, கனடாவிலிருந்து இலங்கை சென்றிருக்கும் சகோதரி ஒருவர் நல்லபடி மன அமைதியோடு மீண்டும் கனடா திரும்ப வேண்டும் என்று அது கரங்களில் வருகிறோம். ஆண்டவரே, நீண்ட நாட்களுக்கு பிற்பாடு சென்றிருக்கின்ற அந்த சகோதரிய வாழ்விலே என்னென்ன திட்டங்கள், என்னென்ன நோக்கத்துக்காக சென்றாவோ
அந்த இடத்திலே அவருக்கு மகிழ்ச்சியானவும் சந்தோஷமான அமைதியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி மீண்டுமாய் அவர் என்ன நோக்கத்தை முழுமையாக நிறைவேற்றி மீண்டும் இந்த நாட்டுக்கு திரும்பும் வரை உமது நேசக்கரம் அவரோடு கூட இருந்து அவரை வழிநடத்தி பாதுகாப்பாக இந்த நாட்டுக்கு திரும்பி வரை செய்யுமாறு உமது கரங்களிலே வருகிறோம். ஆண்டவரே, இன்னுமாய் வைத்திய ஆலோசனை உதவி பெற வேண்டிய சூழ்நிலையில் இருப்பவர்கள், வயோதிபர்கள், நோயாளிகளுக்காக உமது கரங்களில் வருகிறோம். ஆண்டவரே, சரியான முறையிலே வைத்திய ஆலோசனை பெற்று அவருடைய வருத்தத்துக்கு ஏற்ற மருந்தை கொடுக்கக்கூடிய வகையிலே ஆண்டவரே அந்த சரியான வைத்தியர்களையும் அந்த வைத்திய ஆலோசனைகளை அவர்களுக்கு கொடுத்து, வயோதிபர்களையும் வருத்தத்தோடு இருப்பவர்களுக்கும் சரியான முறையிலே மருந்துகளை கொடுத்து அதை மாற்றக்கூடிய வழிகளை ஆண்டவரே உம்மால் மட்டும்தான் செய்ய முடியும். நீரே பரிகாரியான கர்த்தர், நீரே வாழ்வு கொடுக்க வந்த தெய்வம் நீர் ஆண்டவரே. உண்ணும் உணவும் பருகும் பானமும் சுவாசிக்கின்ற காற்றும் அவர்களுக்கு மருந்தாகும்படியாக நீர் செய்ய வல்ல தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த வேளையிலே யார் யார் இந்த வைத்தியத்தோடு இருக்கவர்களுக்கு உதவி செய்கிறார்களோ அந்த காதிமார், அந்த வைத்தியர்கள், அந்த ஆலோசகர்கள் அனைவரையும் அது கரங்கள் ஒப்படைக்கிறோம். சரியான முறையில் அவர்களுக்கு சரியான சிகிச்சை பெற்று அவர்கள் முழுமையான முறையிலே சுகம் பெற உமது நேசக்கரம் கூட இருந்து வழிநடத்தும்படியாக உமது கரங்களிலே வருகிறோம். இன்னுமாய் ஆண்டவரே, இங்கிலாந்தில் தோல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நடுத்த வயதுள்ள தகப்பனருக்காக உமது கரங்களில் வருகிறோம். ஆண்டவரே, அன்று தொழுநோயாளர்கள் உம்மிடத்திலே வந்த பொழுது அவர்கள் உம்மை பார்த்து வேண்டினார்கள், இயேசுவே உமக்கு சித்தமானால் உம்மை சுத்தமாக்கும். ஆண்டவரே, நீர் சித்தம் கொண்டு அவர்களை சுகப்படுத்தினீரே. இதோ இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய நேசக்கரம், நீர் சிந்திய ரத்தம், உம்முடைய தள்ளும்புகள் இப்பொழுதே அந்த தகப்பனாரை பூர்ணமாக சுகமாக்கும்படியாவது கரங்களில் வருகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே பூர்ண சுகம் உண்டாவதாக. அந்த தோல் வியாதி இப்பொழுதே பூர்ண சுகமடைந்து வெகு சீக்கிரத்தை அவர்கள் பழைய நிலைக்கு திரும்ப உமது கரமறை தொடுவதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இன்னுமாய் ஆண்டவரே, இலங்கையில் புற்றுநோய்க்கான மருந்தை எடுத்துக் கொண்டிருக்கும் இளம் மகளுக்காகவும் அனைத்து புற்றுநோயாளிகளுக்காகவும் உமது கரங்களில் வருகிறோம். ஆண்டவரே, மிக கடுமையான இந்த நோயிலிருந்து விடுதலை மனிதர்களால் முடியாது, மருத்துவத்தால் முடியாது, விஞ்ஞானத்தால் முடியாது, தொழில்நுட்பத்தால் முடியாது, உம்மால் மட்டும்தான் முடியும். உண்மையே நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, தாவீதின் குமாரனே, இறங்குமென்று வேண்டிய பொழுது நீர் இறங்கி இந்த புதுமையை செய்தது போல, பெரும்பாடுள்ள பெண் ஆடைய தொட்டால் குணமடை என்று விசுவசித்து தொட்டது போல இப்பொழுதே உம்முடைய வல்லமை இறங்கட்டும். இப்பொழுதே உம்முடைய நீர் சிந்திய ரத்தம் அவர்களை மூடிக்கொள்ளட்டும். இப்பொழுதே இந்த புற்றுநோய் அனைவரை அகற்றி போடட்டும் ஆண்டவரே. இந்த நோய்க்குரிய மருந்தை வெகு சீக்கிரத்திலே கண்டுபிடிக்கக்கூடிய அந்த சக்தியை, அந்த ஞானத்தை நீர் நிறைவாக கொடுத்து இந்த தொழில்நோயாளர்கள் மீண்டுமாய் இந்த புற்றுநோயாளர்கள் பூரண சுகமடைய ஆண்டவரே. உமது கரம் எப்பொழுதும் கூட இருக்கட்டும். அன்றும் நீ வேண்டியவர்களுக்கு விடுதலை கொடுத்தீரே ஆண்டவரே. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீர், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னீர். ஆண்டவரே, என்னை நோக்கி பார்க்கின்றவர்களை நான் கைவிட மாட்டேன் என்று சொன்ன தெய்வமே, இன்றைய நாளிலும் உமது நாமத்தினாலே, உம்முடைய நாமத்தினால் மட்டும்தான் இது நிகழும் என்று விசுவசித்து நாங்கள் வேண்டி நிற்கிறோம். இப்பொழுதே பூர்ண சுகம் கிடைப்பதாக. யார் யாருக்கு வருத்தம் இருக்கிறதோ அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே பூர்ண சுகம் உண்டாவதாக. யார் யார்களுக்கு இடைஞ்சல் இருக்கிறதோ இப்பொழுதே அந்த இடைஞ்சல்கள் அகன்று போகட்டும். உம்முடைய வேண்டுதல்களுக்கு நீர் செவி சாய்ப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். அனைத்து உமது கரங்கள் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் இனிய நாமத்திலே கெஞ்சி கேட்கிறோம், உங்கள் வல்லமையுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். அன்பான ஆண்டவரே, பரிசுத்தமான நல்ல தகப்பனே, இன்றைய நாளுக்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர், வல்லவர், போதுமானவர். மனதிற்கின்ற இந்த இயேசப்பா மீண்டுமாக எங்களை ஒன்றிணைத்தீரே இந்த ஜெப வழிபாட்டை பங்கு வர ஆண்டவரே, அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் இன்றைய நாள் இந்த இந்தியாவிலே பல்கலைக்கழகத்திலே இறுதியா பரீட்சை எழுதி இருக்கிறது அந்த மகனை உங்களோட திருப்பாதத்திலே தருகிறோம். வசந்த நிர்மந்த மகனுக்கு ஆண்டவரே நீரே நல்ல ஞானத்தை கொடுத்துள்ளோம் ஐயா. ஆண்டவரே, இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு படித்ததற்கேற்ப அந்த மகன் எதிர்பார்க்கிற பலனை கிடைக்க ஆண்டவரே ஞானத்தை கொடுத்து அந்த பரீட்சை எழுத உதவி செய்ய வேணுமாக கேட்கிறோம். தகப்பனே, இன்னும் மகவாட்டில் ஒரு குடும்பஸ்தர் ஒருவர் தொழில் சம்பந்தமாக பரீட்சை எழுத இருக்கிறார். ஆண்டவரே, அந்த மகனை இப்போதே நீ தொடும் ஐயா. ஆண்டவரே, அந்த அந்த பரீட்சை எழுதினால் அந்த வேலையிலே பதவி உயர்வை அவர் எதிர்பார்க்கலாம். ஆனாலும் தேவரே, ஞானமற்றவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிற இயேசப்பா அந்த மகனுக்கு நீரே நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே அந்த தொழிலிலே அவர் சிறந்து விளங்க நீர் உதவி செய்ய விடமாக தகப்பனே. இன்னுமாக எங்கள் தாயகத்திலே
ஏஎல் பரீட்சை எழுதி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்த்துள்ள தகப்பனே. அவர்கள் பரீட்சை எழுதி முடிந்திருப்பார்கள், ஆனால் காலையிலே காரணமாக அவரோட பரீட்சைகள் எல்லாம் பின்பற்றப்பட்டிருக்கிறது ஐயா. அதனாலே அந்த பிள்ளைகள் சோர்வடைந்து போகாதபடி அவரோட மனதிலே பலத்தை கொடும், திடத்தை கொடும் ஆண்டவரை. உடல்வில சுகத்திலே கூட இரும் ஆண்டவரே. அவர் படித்த படிப்புகளை ஞானத்தோடு விளங்கக்கூடிய வல்லமத்தை கொடுத்த ஆண்டவரே. நடக்க போற பரீட்சைகளை அந்த குழந்தைகள் மக்கள் ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் இளம் வயதிலே இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே நல்ல முறையில எழுதி நல்ல பெறுபொருளை பெற நீங்க உதவி செய்யணுமாக இருக்கிறோம் இயேசுவே. தகப்பனே, இன்னுமாக திருமணத்துக்கு காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருங்க ஐயா. ஒவ்வொரு குடும்பத்திலே 2, 3 இளம் பிள்ளைகள் திருமணம் செய்யாமல் இருக்கிறார்கள். இதை குறித்து பெற்றோர் எவ்வளவோ கவலையோடும் கண்ணீரோடும் இருக்கிறார். நீர் அறிவீர் தகப்பனே. அவர்களுக்குரிய காலத்திலே நீர்தாமை ஏற்ற துணையை வெளிப்படுத்த வல்ல தேவன் ஐயா. ஆண்டவரே, அற்புதத்தின் தேவனே, அதிசயத்தின் தேவனே, அந்த பிள்ளைகளுக்கு நீர் வைத்திருக்கிற துணைகளை வெளிப்படுத்தி கொடுக்க வேண்டுமாக ராஜா. இன்னுமாக திருமணம் செய்ய மனம் விருப்பம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்துருந்தாப்பனே. எல்லா வசதிகளும் இருந்தும் ஆண்டவரே தனிமையில வாழ்றதை ஆண்டவரை அவ்வளவு சந்தோஷமாக நினைக்கிறார்களாப்பனே. ஆண்டவரே, வயது போய்கொண்டிருக்கிற பெற்றோர் கவலையோடு இருக்கிறார்கள் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளோட உள்ளங்களோட நீங்க பேசுங்க இயேசுப்பா. அவர்களுக்கு ஏற்ற துணைகளை தாங்கள் தெரிந்தெடுக்க வேணும் என்ற ஆண்டவரே ஞானத்தை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. நல்ல துணைகளை அவர்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த ஆண்டவரே. அவர்கள் ஒற்றுமையோடும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வாழ நீங்க உதவி செய்யுங்க இயேசுவே. இன்னுமாக ஆண்டவரே, திருமணம் செய்ய இருக்கிற பிள்ளைகளை கொண்டு பார்க்கிறோம். வார ஆண்டு ஆண்டவரே தங்களுடைய குடும்பத்தை ஆண்டவரே அவர்கள் ஒன்று சேர இருக்கிற குடும்பங்களை எல்லாம் கண்ணோக்கி பார்த்துடலாம். தேவரீர் அவர்கள் அந்த திருமண காரியங்களுக்கு வேண்டிய ஆண்டவரை உலக ஆசையை மட்டும் அவர்கள் நிறைவேற்றாதபடி ஆண்டவரை அவர்கள் தங்களை தயார்படுத்தி தாங்கள் எப்படி திருமண காரியத்துல எப்படி வாழ வேணும் என்ற அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்துடலாம் ஐயா. அந்த மணமக்களை எல்லாம் நீரே இப்போதே பொறுப்பேற்று ஆசீர்வதியும். தேவரின் திருமணம் செய்திருக்கிற குடும்பங்களை எல்லாம் பொறுப்பேற்றுக் கொள்ளும் தகப்பனே. அந்த பிள்ளைகளுடைய பொருளாதார தேவைகளை சந்தீக உடல் விலசத்திலே கூட இருங்க. குடும்பங்களை ஒற்றுமையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கட்டளை எடுத்துட்டோம் ஆண்டவரே. ஒருவரை புரிந்து வாழக்கூடிய மனப்பக்குவத்தை நீர் கொடுத்துடலும் தகப்பனே. நீதாமே ஒருவரோடும் கூட இருந்து நீர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறீரே, மக்கள் நன்றி. அப்படி எந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும் உங்களோட பரிசுத்த கரத்திலே இருந்து தானே ஐயா இந்த எங்களுக்கு வருகிறது ஐயா. அதற்காக மக்கள் நன்றி செலுத்துறோம். இன்னுமாக இந்த கனடா தேசத்துக்கு வர வேண்டும் என்று இருக்கிற மக்களை கண்ணோக்கி பார்த்துடலும் ஐயா. ஆண்டவரே, அவர்கள் இந்த பயணத்தை யார் சொன்னாலும் அவர்கள் கேட்பதற்கு மனமில்லை ஆண்டவரே. கனடா வந்தால் தாங்கள் முன்னேறுவோம் என்ற மனநிலையிலே இருக்கிறார்களே சப்பா. ஆனால் அவர்களோட பயணங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழிகளை செம்மைப்படுத்தி கொள்ளும் இயேசுவே. அவர்கள் விழிக்கிற போது தூய் ஆவியானவர் தானே அவர்களுக்கு முன் நிக்கட்டும் ஆண்டவரே. வழிகளை செம்மைப்படுத்தி அவர்கள் இந்த நாட்டுக்கு வந்து சேர நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. இன்னும் இந்த நாட்டிலே வந்து எத்தனை பேர் தொழில் இல்லாமல் இருக்கிறார்கள் ஐயா. தொழில் வாய்ப்புங்கிறது எங்க இருக்கு எது இருக்குன்ற அவர்களுக்கு வெளிப்படுத்தி தொழில்வாய்ப்பை கட்டில் எடுத்து கொடுக்க வேண்டுமாக இயேசுவே. உங்களது பாதத்திலே வந்திருக்கிற விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் மீட்பர் நிச்சயமா இயேசுடைய திருக்கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல தகப்பனே, ஆமேன். ஆமேன், ஆமேன். Thank you. நெருக்கடி வேளையில் நமக்கு ஆண்டவர் பதில் தருவார். நெருக்கடி வேளையில் நமக்கு ஆண்டவர் பதில் தருவார். உன் மனதின் விருப்பங்களை ஆண்டவர் தந்திடுவார். உன் மனதின் விருப்பங்களை ஆண்டவர் தந்தருள்வார். உன் திட்டங்கள் அனைத்தையுமே இன்று ஆண்டவர் நிறைவேற்றுவார். உன் திட்டங்கள் அனைத்தையுமே இன்று ஆண்டவர் நிறைவேற்றுவார். நெருக்கடி வேளையில் நமக்கு ஆண்டவர் பதில் தருவார். நெருக்கடி வேளையில் நமக்கு ஆண்டவர் பதில் தருவார். ஆமீன், ஆமேன். நம்ம இப்பொழுது அண்டனாவுடைய சபத்தில் பங்கு பெறுவோம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் சொல்லும் விண்ணப்பங்களை நீரே ஏறெடுக்கிற தேவன் ஆண்டவரே. ஒருபோதும் கைவிடாத தேவன் ஆண்டவரே. விசுவாசத்தோடு எதை கேட்டாலும் தருகிற ஆண்டவரே, உம்மிடத்தில் வருகிறோம் ஆண்டவரே.
கர்ப்பத்தில் இருக்கும் இருப்பவர்களுக்கு ஆரோக்கியமும் சுகப்பிரசவமாவதற்காக மன்றாடும். ஆண்டவரே, இந்த தாய்மையை தந்ததற்காக ஆண்டவரே உமக்கு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடும். ஆண்டவரே, அவர்கள் உம்மை விசுவசிக்கவும் இவர்களுக்காக மன்றாடவும், தாயும் குழந்தையும் நல்ல ஆரோக்கியமாக வாழவும் ஆண்டவர் அவர்களை நல்ல முறையில் பாதுகாக்க வேண்டும். ஞானத்திலும் தெய்வ பயத்திலும் அவர்கள் ஆண்டவர் விசுவாசித்து தங்களுக்கு குழந்தை நல்ல சுகமாக பிறக்க வேண்டும். அந்த பிரசவ அறையிலே தூதர்கள் புடைசூழ நிற்கவும் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அந்த அறையிலே வைத்தியரும் தாதிமா இருக்கும் நல்ல ஞானத்தை கொடும். ஆண்டவரே, அந்த குழந்தையை சுகமாக பிரசவிக்க ஆண்டவர் அருள் புரிய வேண்டும் என்று மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அந்த குழந்தை ஞானத்திலும் பலத்திலும் தெய்வ பயத்திலும் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளையாக இந்த உலகிலே வர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இன்னுமாய் செயற்கை முறையில் கருத்தரிப்பு செய்ய இருப்பவர்களுக்காக மன்றாடுவோம். செயற்கை முறையில் கருத்தரிப்பதை உலகிற்கு வைத்தியர்கள் மூலம் தந்த ஆண்டவரே, இந்த ஞானத்திலே அவர்களுக்கு நல்ல அறிவை கொடும். ஆண்டவரே, அதன் மூலம் அவர்கள் நல்ல செய்கிற காரியங்கள் நல்ல முறையில் நடக்க அவர்களுக்கு நீரே அருள் புரியும். ஆண்டவரே, அந்த செயற்கை முறையில் இருக்கும் குழந்தைகள் நல்ல ஆரோக்கியமாக உலகிற்கு வர அவர்களுக்கு நீரே பதில் கொடும். ஆண்டவரே, உமது கரம் ஒப்பம் அவளோடு இருந்து வழிநடத்தவன் என்றும் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இன்னுமாய் குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, அன்று அன்னாளின் கற்பத்தை ஆசிர்வதித்த ஆண்டவரே, குழந்தைக்காக காத்திருப்பவர்களின் கற்பத்தையும் ஆசிர்வதியும். ஆண்டவரே, அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடும். ஆண்டவரே, அவர்கள் கருத்தரிக்கவும் ஆண்டவர் எங்களுக்கு அற்புதம் செய்தார், அதிசயம் செய்தார், நாங்கள் குழந்தையை பிரசவிக்க ஆண்டவர் எங்களுக்கு கற்பத்திலே ஆண்டவர் ஒரு குழந்தையை தந்தார் என்று சாட்சி சொல்லவும் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழவும் வழிநடத்த வேண்டும் என்றும் ஆண்டவரே, எல்லா விண்ணப்பங்களையும் அது பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீரே அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர், ஒருபோதும் ஜெபத்துக்கு பதில் தராமல் விடாதவர், எங்களை ஒருபோதும் வெக்கப்பட விட மாட்டீர். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்துக்கெல்லாம் பதில் தருவதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றுகிறோம். இந்த விண்ணப்பங்களை எல்லாம் அது பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாம் உள்ள இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவரே, உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர்க்கும் சமீபமாய் இருக்கின்றவரே, அந்த நம்பிக்கையோடு உம்மிடத்தில் எங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கிறோம். அப்பா, இருளின் ஆதிக்கத்தில் கட்டுப்பட்டிருப்பவர்கள் குடும்ப சமாதானத்தை கெடுக்கும் தீய சக்திகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடவுளின் ஒளிக்குள் வரவும் விசுவாசத்திற்கு எதிரான சக்திகள் அழிக்கப்படவும் மன்றாடுவோம். ஆண்டவரே, நீர் இந்த உலகத்துக்கு ஒளியாக வந்தவர். இருளின் ஆதிக்கத்தில் இருந்த இந்த உலகத்தை உம்முடைய ஒளியால் நீர் உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து சாத்தானின் சக்திகளை அடக்கியவர் நீர். தகப்பனே, இந்த நேரங்களில் இருளின் ஆதிக்கத்தில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற குடும்பங்களுக்காக உம்மிடத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த குடும்பங்களுக்குள் சமாதானத்தை குலைக்க சாத்தான் விட்டிருக்கின்ற தந்திர வலைக்குள் விழுந்திருக்கிற இந்த குடும்பங்களை நீர் விடுவித்தருளும் ஐயா. தகப்பனே, அவர்களுடைய உள்ளங்களை நீர் மாற்றி அவர்களுடைய உள்ளங்களிலும் இல்லத்திலும் நிறைந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்தருளும் ஐயா. ஆண்டவரே, அந்த இருளின் தாக்கத்தில் அவர்கள் வீழ்ந்து போகாதபடிக்கு நீர் அவர்களை உம்முடைய வார்த்தையினால் கட்டி அவர்கள் உம்மிடத்தில் மிகுந்த நம்பிக்கையோடு மீண்டும் திரும்பி வந்து ஒளியில் மக்களாக வாழ நீர் அவர்களை ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே, நீர் அவர்களை மீட்டுக்கொள்ளும். அவர்களுடைய ஆன்மீகத்திற்கு நல்ல உறுதியை கொடுத்துள்ளும். மீண்டும் அவர்கள் சாத்தானின் பிடிக்கில் வீழ்ந்து விடாதபடிக்கு பரிசுத்தமுள்ள உம்முடைய இரத்தத்தை தெளித்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இன்னுமாய் தகப்பனே,
கடவுளின் ஒளிக்குள் வர முடியாதபடிக்கு அவர்களுடைய விசுவாசத்திற்கு எதிராக சாத்தான் எடுக்கிற எல்லா தந்திர வலைகளில் நின்றும் நீர் அவர்கள் ஒவ்வொருவரையும் விடுவித்தருளும் ஐயா. தகப்பனே, தூய் ஆவியின் வல்லமை அவர்களுக்கு நிறைவாக கொடுத்து அமைதியான ஆசீர்வாதமான வாழ்க்கையை அவர்களுக்கு கட்டளையிட்டுள்ள வேண்டுமாய் உம்மிடத்தில் மன்றாடுகின்றோம். இன்னுமாய் பரம்பரையாக தொடர்ந்து வரும் நோய்கள், சாபங்கள், பாவங்களில் இருந்து விடுவிக்கப்பட்டு பாதுகாக்கப்படவும், இன்றைய சூழ்நிலையில் பலவிதமான நோய்களில் இருந்து பாதுகாக்கப்படவும் உம்மிடத்தில் வேண்டுகிறோம். ஆண்டவரே, பரம்பரையாக வருகின்ற சாபங்கள், நோய்களில் இருந்து நீர் ஒவ்வொருவரையும் விடுவித்தருளும் அப்பா. நீர் உம்முடைய காயங்களால் எங்களுக்கு சுகம் தருகின்றீர். உம்முடைய முள்முடி எங்கள் சாபங்களை எல்லாம், எங்கள் சாப கட்டுக்களில் இருந்து நீக்கி விடுகிறதப்பா. ஆண்டவரே, எங்கள் மூதாதையர் செய்து கொண்ட அந்நிய வழிபாட்டு தெய்வங்களின் வழிபாடுகள், உமக்கு அருவருப்பான வழிபாடுகள், வீணான அவர்களுடைய விக்கிரக ஆராதனைகள், இதன் மூலம் எங்களை தொடர்ந்து வருகின்ற சாபங்களில் இருந்து எங்கள் குடும்பங்களை, எங்கள் பரம்பரையை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். தகப்பனே, உண்மையே நம்பி இருக்கிற, உண்மை இரட்சகராக ஏற்றிருக்கின்ற மக்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய பரிசுத்த ரத்தம் அவர்களுடைய நோய்களில் இருந்தும் சாபங்களில் இருந்தும் அவர்களை விடுவிக்க வேண்டுமாய் உம்மிடத்தில் கெஞ்சி கேட்கிறோம். இன்னும் ஆண்டவரே, காலநிலை கோளாறு காரணமாக வருத்தங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீரே பாதுகாத்துக் கொள்ளும். நோயின் பிடியிலிருந்து உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை தெளித்து பாதுகாத்துக் கொள்ளும். ஏற்ற வைத்தியம் செய்யவும், ஏற்ற மருந்து எடுக்கவும், அவர்கள் பரிபூர்ண சுகமடையவும் உம்மிடத்தில் கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் மன்றாட்டுக்களை எல்லாம் மீட்பெரும் இரட்சகருமாம் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபங்கேட்டு நிற்கின்றோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன். ஆமென். ஆமென். இயேசு உன்னை தேடுகிறார், இடமுண்டோ மகனே உன் உள்ளத்தில், கதறிடும் உன்னை பார்க்கின்றார், கண்ணீரை துடைக்க வருகின்றார், உதவிடும் கரத்தை நீட்டுகிறார், உதவிடும் கரத்தை நீட்டுகிறார், உன் உள்ளத்தில் வாழ துடிக்கின்றார், உள்ளத்தில் வாழ துடிக்கின்றார். என் இயேசு உன்னை தேடுகிறார், இடமுண்டோ மகனே உன் உள்ளத்தில். மாத்தா வீட்டில் இடம் கொடுத்தாள், மரித்த லாசரை மீண்டும் கண்டாள், கலங்கிடும் மனிதா வருவாயா, கலங்கிடும் மனிதா வருவாயா, கத்தரின் பாதம் வீழ்வாயா, என் கத்தரின் பாதம் வீழ்வாயா. என் இயேசு உன்னை தேடுகிறார், இடமுண்டோ மகனே உன் உள்ளத்தில். ஆமென். ஆமென். நன்றி கத்தாவே சுவாமி. இந்த வேளையிலும் கத்தாவே சுவாமி, நாங்கள் இந்த வேளையிலே கூடி ஜெபிக்க தந்த தருணத்துக்கு நன்றி தாப்பனே சுவாமி. நாங்கள் எல்லா ஜெபங்களையும் கேட்டு பதிலளிக்கிற தெய்வமாய் இருக்கிறதுக்காக நன்றி அப்பா சுவாமி கத்தாவே. நன்றி ராஜாவே சுவாமி, நீர் ஒவ்வொன்றையும் அறிந்தவர் அப்பா சுவாமி. இந்த வேளையிலும் கத்தாவே சுவாமி அப்பா, இந்த அலனண்ட சகோதரனுக்காக வருகிறோம் தாப்பனே சுவாமி. கத்தாவே, அவர் கத்தாவே விசா காத்திருக்கிற அந்த மகனுக்கு கத்தாவே அந்த விசா தாமதமாக இருப்பதனால் அந்த மகன் சோர்ந்து போயிருக்கும் இந்த வேளையிலும் தாப்பனே சுவாமி. அப்பா, அந்த இந்தியாவுக்கு போற அந்த விசாவை தாவே அவர் என்னென்ன நோக்கத்துக்காக அங்க போறாரோ தாப்பனே சுவாமி, அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியதாக கத்தாவே அந்த விசா கிடைப்பதற்கு கத்தாவே நீர்தான் வழிகளை திறந்து கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தாப்பனே சுவாமி. கத்தாவே, விசுவாசத்தினால் இதனுடைய மகிமையை காண்பாய் என்ற இந்த வார்த்தையின்படி கத்தாவே சுவாமி, நாங்கள் விசுவாசத்தோடு கேட்கிற ஒவ்வொரு ஜெபங்களை நீர் கேட்கிறவராய் இருக்கிறீரப்பா சுவாமி. அதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தாப்பனே. அந்த மகனின் கத்தாவை விசாவுக்கு இருக்கும் தடைகள் எல்லாவற்றையும் எடுத்து கத்தாவே சுவாமி அப்பா ஏற்ற சமயத்தில் இந்த விசாவை பெற்றுக்கொண்டு கத்தாவே அவர் போகக்கூடியதான வழிகளை நீர் திறந்து கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தாப்பினேசம். முதற்கரம் அந்த மகனோடு இருந்து கத்தாவை செய்யும் ஒவ்வொரு காரியங்களோடும் இருந்து
எல்லா தடங்களையும் எடுத்து கத்தாவே சுவாமி எல்லாம் சுமூகமாக கத்தாவே சரியாக எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடியதாக நீர் கிருபை செய்து வழிநடத்தும் ஐயா. கரத்திலே அவரை தந்து ஜபிக்கிறோம் ஐயா. அவரை போல எத்தனையோ பேர் விசாக்கா காத்திருப்பவர்கள் ஒவ்வொருவரும் கரத்திலே தருகிறோம் ஐயா. அவர்களுக்கு அந்த விசாக்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதான வழிகளை நீ திறந்து கொடுத்தப்பா. தாமதமா இருக்கும் அவருடைய ஒவ்வொரு பெண்டிங்ல இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் கத்தாவே சரியான நேரத்திலேயே எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி செய்து முடித்து கத்தாவே அவளுக்கு செய்ய வேண்டிய நேரத்திலே அதை செய்து முடித்து கத்தாவே அவர்கள் அதை பெற்றுக்கொண்டு மகப்படுத்தக்கூடியதாக நிற்கிற செய்யும் கரத்திலே ஒவ்வொன்றையும் தந்து ஜபிக்கிறோம் ஐயா சுவாமி. இந்த இவ்வளவு நேரமும் இந்த ஜபங்களை கேட்ட ஒவ்வொன்றுக்கா நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, சோத்திரிக்கிறோம் ஐயா. கரத்திலே எங்களை ஒவ்வொருவரையும் தந்து ஜபிக்கிறோம் தப்பின நீரே பொறுப்படும் ஐயா. ஏற்ற ஜபங்களுக்கு ஏற்ற விண்ணப்ப பதில்களை நீர் ஏற்ற சமயத்தில் கொடுக்கிற தெய்வமா இருப்பதற்கா நன்றி தாப்பினே சுவாமி. எல்லாவற்றையும் ரட்சருமாய் இயேசுவின் நாமத்திலே வண்டிக்கிறேன் சுவாமி. ஆமென் 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 ஆமென். மீண்டுமாக ஒரு இணைய வழிபாட்டிலே இந்த விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்க ஒன்று கூடிய ஒவ்வொருவருக்கும் நன்றி. முக்கியமாக கடந்த நாட்களிலே நாங்க ஜெபித்த சில விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் தந்த பதிலுக்காக நன்றி. கிட்டத்தட்ட 12 வருடங்களுக்கு முன்பு நாங்கள் 5.5 மாதத்திலே பிறந்த இரட்டை குழந்தைகளுக்காய் செபித்திருந்தோம். அந்த குழந்தைகள் அமெரிக்காவிலே பிறந்திருந்தார்கள். மிகவும் ஒரு இக்கட்டான நிலையிலே இருந்தார்கள். அந்த நேரத்திலே நாங்கள் மிசிசாகாவிலே அந்த மன்றாட்டை கொடுத்திருந்தோம். கடந்த மாதம் நான் அந்த குழந்தைகளை பார்க்கக்கூடியதான ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் தந்தார். அந்த 2 குழந்தைகளும் நன்றாக வளர்ந்து, அதிலும் அந்த பெண் குழந்தை அவர்கள் இருக்கின்ற அந்த சிட்டியில அவ ஒரு கிராஸ் கண்ட்ரி ஓட்டத்துல 6வது இடத்தை பெற்று நல்ல மாணவியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. இன்னும் ஒட்டாவால இருந்து ஒரு சகோதரியின் மகன் போன வருடம் பல முறை திருமணத்துக்காக செல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருந்த பொழுது தடைகள் ஏற்பட்டது. ஆனாலும் அவர் இலங்கைக்கு சென்று அந்த திருமணத்தை முடித்திருந்தார். அந்த மகள் இப்பொழுது கனடாவுக்கு வந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. இன்னும் நாங்கள் இந்தியாவிலிருந்து வந்த ஒரு மகள் வேலை தேடி மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். அவருக்காகவும் மன்றாடி இருந்தோம். அவருக்கும் வேலை கிடைத்திருக்கிறது. அதற்காகவும் கடவுளுக்கு நன்றி. இன்னும் கடந்த 2-3 மாதத்துக்கு முன்பு டொரண்டோவிலே ஒரு சகோதரனுக்கு கழுத்திலே ஒரு கட்டி, அதிலே சில கேன்சருக்குரிய அடையாளங்கள் இருக்கின்றது என்று கூறியிருந்தார்கள். அவர் நேற்றைய நாளிலும் பரிசோதனைகளை முடித்து வந்திருக்கிறார். அவருக்கு அந்த கழுத்து கட்டியிலே எந்த விதமான கேன்சருக்குரிய அடையாளங்களும் இப்ப இல்லை என்றும், சத்திர சிகிச்சை செய்ய தேவையில்லை என்றும் டாக்டர்ஸ் சொல்லி இருக்கிறோம். அதற்காகவும் கடவுளுக்கு நன்றி. ஆமென். தேங்க்யூ. நன்றி செல்வியக்கா. இதில் இணைந்திருக்கிற எல்லோருக்கும் மீண்டும் நாங்கள் நன்றியை கூறிக்கொள்கிறோம். இந்த சங்கிலி தொடர் செபத்திலே இணைந்து செபித்தவர்கள், இன்னும் இணையாமலேயே செபித்துக் கொண்டிருக்கிற அனைவருக்கும் கத்தோலிக்க பொதுவாழ்வு குழு சார்பாக நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். ஆண்டவர் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அதுபோல் இந்த நாளிலே நாங்கள் கேட்ட அனைத்து நன்றிகளுக்காகவும் நாங்கள் இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். இறைவன் எங்கள் மன்றாட்டை கேட்டு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செய்கிற அற்புதத்துக்காக இறைவனுக்கு நன்றி. இதோ நாம் இந்த நேரத்தில் நம்முடைய எல்லாருடைய தேவைகளுக்காகவும் நாம் செபிக்கப் போகின்றோம். முக்கியமாக இந்த நேரத்தில் இந்த விண்ணப்பங்களை எல்லாம் சரியான முறையிலே ஒழுங்குபடுத்தி கொடுத்து இந்த பணியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற சௌரி செல்வியக்கா அவர்களுக்கும் அவரோடு இணைந்து செயலாற்றி கொண்டிருக்கிற எல்லோருக்கும் நாங்கள் நன்றியை கூறிக்கொள்கிறோம். நாம் இப்பொழுது செபிப்போம். ஆண்டவருடைய கரங்களில் எங்களுடைய குடும்பத்தை, எங்கள் தேவைகள் எல்லாம் நாம் இப்பொழுது அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தாம் எங்கள் மன்றாட்டை கேட்டு எங்களை ஆசீர்வதிக்கிற கடவுள். அவரிடத்திலே நாம் வரும்பொழுது அவர் ஒருபோதும் எங்களை புறம்பே தள்ளுவதில்லை. மாறாக எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு எங்களை ஆசீர்வதிக்கின்றார். நாம் மன்றாடும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய விருப்பத்தை எங்கள் வாழ்க்கை நிறைவேற்றும் என்று நாங்கள் மன்றாடும் பொழுது இறைவன் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். இறைவனுடைய விருப்பம் எங்களுடைய விருப்பத்தை விட மேலானதாக இருக்கின்றது. ஆகவே எங்கள் மன விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றும் ஆண்டவர் இந்த நேரத்திலே எங்கள் தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிக்கட்டும். நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் இதிலே இணைந்து செபித்த ஒருவருக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். முக்கியமாக மற்றவருடைய விண்ணப்பங்களுக்காக உம்மை நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுத்த ஒவ்வொருவருக்காக நன்றி. அவர்களுடைய பாரங்களை தங்களுடைய பாரங்களாக நினைத்து உணர்ந்து சுபத்தோடு
ஆண்டவரே, உம்மை நோக்கி ஏறெடுத்த அந்த விண்ணப்பங்களை நீர் கேட்டிருக்கிறீர். இதோ இந்த நேரத்தில் அந்த விண்ணப்பங்களை செபித்தவர்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். நீதாம் இந்த நேரத்தில் உம்முடைய திருக்கரத்தை அவர்கள் மேல் வைத்து ஆசீர்வதித்தருளும். மற்றவருடைய விடுதலைக்காக மன்றாடிய இவர்களுடைய வாழ்க்கையில் வேண்டிய விடுதலையை, சுகத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தை நிறைவாக இந்த நேரத்தில் தந்தருளும். இந்த பணியிலே இவர்கள் எப்பொழுதும் தொடர்ந்து தூய ஆவியின் வல்லமையோடு செபிக்கவும் செயல்படவும் இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியினால் இவர்களை மென்மேலும் ஆட்கொள்ளும். இரக்கமுள்ள ஆண்டவரே, மற்றவர்களுடைய பாரங்களை சுமந்து வந்த இவர்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது என்ன பாரங்கள் இருக்கிறதோ அந்த பாரங்களிலிருந்து இவர்களுக்கு இப்பொழுது விடுதலை உண்டாகட்டும். இவருடைய குடும்பத்திலும் இவருடைய குடும்பத்தில் உள்ளவர்களுடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது என்ன தேவை இருக்கிறதோ, இரக்கமுள்ள ஆண்டவரே, நீர் தாமே இப்பொழுதை சந்திக்கும்படி மன்றாடுகின்றோம். நாம் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் இவருடைய இல்லங்களுக்குள் உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும். உம்முடைய பரலோக பிரசன்னம் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, அன்றைக்கு கொர்நேலியின் வீட்டுக்குள்ளே தூய ஆவியின் வல்லமை இறங்கி வந்தது போல, நீர் அன்றைக்கு போதித்துக் கொண்டிருந்த இடத்திலே முடக்குவாதமுற்றவரை கூரையை பிரித்து கொண்டு வந்த பொழுது நீர் அற்புதம் செய்தது போல, இந்த நேரத்திலும் இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருடைய வீட்டுக்குள்ளும் உம்முடைய வல்லமை இறங்கி வந்து அற்புதம் செய்யட்டும். நோயில் உள்ளவர்கள் குணமடையட்டும். வேதனையில் உள்ளவர்கள் ஆறுதல் அடையட்டும். தேவையில் உள்ளவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை, சமாதானம், சந்தோஷம் தோன்றட்டும். இறை நம்பிக்கை தோன்றட்டும். கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், உறவுகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களுடைய வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான இக்கட்டுகளும் நீங்கட்டும். பற்றாக்குறைகள் நீங்கட்டும். உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே ஆண்டவர் இந்த நாளில் என்ன விண்ணப்பங்கள் இருக்கிறதோ அந்த விண்ணப்பங்கள் சந்திக்கப்படட்டும். உங்களுடைய கண்ணீர் துடைக்கப்பட்டு வேதனைகள் மறைந்து துக்கம் மகிழ்ச்சியாக மாறி, அன்பின் ஆண்டவரே, இந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றும் உம்முடைய நிறைவான ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருக்க நாங்கள் மன்றாடுகிறோம். அதுபோல இதில் இணைந்திருக்கிறவர்கள், இதை பார்க்கிற ஒவ்வொருவர்களுக்காகவும் நாங்கள் மன்றாடுகிறோம். நீர் தாம் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக தொட்டு ஆசீர்வதியும். ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் இந்த நேரத்தில் நிறைவாக ஆசீர்வதித்தரலும். கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லியிருக்கிறீர். ஆகவே இந்த நேரத்திலே யார் யார் தங்களுடைய சொந்த வேண்டுதலுக்காக உம்மை நோக்கி மன்றாடுகிறார்களோ, தங்கள் உள்ளத்திலே அதை நினைக்கிறார்களோ, அந்த வேண்டுதலை நீர் தாமே இப்பொழுது சந்தித்தரலும். உடைய பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்கள் மன்றாட்டை கேட்டு எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி கூறுகிறோம். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி நீர் தருகிற ஆசீர்வாதங்களை, விடுதலையை, வெற்றியை பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆமென்.